கரணம் தப்பினா மரணம் தான். ஒரு செகண்டில் நான் வண்டியை நிறுத்திட்டு இருந்த இடத்துல ஏதோ ஒயிலி காயின மாதிரி இருக்கே அப்படின்னு போய் பார்க்குறதுக்காக வண்டியை சைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது பக்கத்தில் அந்த கட்டுமான பில்டிங் நடக்கக்கூடிய அந்த பில்டிங்கில் மேலே தண்ணி எடுக்கிறாங்க பட்டையில். அந்த பட்டையை பிடிச்சிக்கிறதுக்காக மேலே ஒரு பலகையை வச்சுருக்கிறாங்க. அந்த பலகை பட்டையோடு சேர்ந்து கீழே விழுந்துச்சு. ஒரு நொடியில் எனக்கு பக்கத்தில் விழுந்துச்சு. இந்த சம்பவத்தை நான் பார்த்ததோட எனக்கு ஒரு இன்சிடெண்ட், பழைய தகவலோட ஒரு சகோதரருடைய, இலங்கை சகோதரருடைய உயிர் பலியாகி ஒரு துயர சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த ஃபோட்டோ எனக்கு கிடைச்சது. அந்த ஃபோட்டோவை தான் நான் முன்னாடியும் போட்டிருந்தேன். அதை பற்றின தெளிவான விளக்கம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். தயவுசெய்து அன்பார்ந்த உறவுகளே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நொடியில் உயிர் போய் உயிர் வந்துச்சு. ஹார்ட் பீட் துடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா சோழி முடிஞ்சது. முன்னாடி வந்த ஃபோட்டோவையும் பார்த்துருப்பீங்க, சைட்லேயும் ஃபோட்டோ போடுறேன், நீங்கள் அதை ஜூம் பண்ணியும் பார்க்கலாம் யூடியூப்பில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். 1 2 3 4 இதில் நம்பர் 1 நம்பர் பார்த்தீங்கன்னா பலகை. நான் இதுலேயும் ஜூம் பண்ணி காட்டுறேன். 1 நம்பர் பலகை. இந்த 1 நம்பரில் இருக்கிறது மேலேருந்து விழுந்த பலகை. அடுத்ததாக 2 நம்பரை நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அவருடைய இரத்தம் படிந்த இடம். 3 நம்பரில் அந்த சகோதரருடைய உடல் அந்த இடத்துல இருக்குது. கடைசியாக 4 நம்பரில் நான் ஒன்று காட்டியிருக்கிறேன். என்னது காட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கதிரை. அதாவது இந்த பக்கத்தில் இந்த அவருடைய மத்தாம் இதுதான், இதுதான் அவங்களுடைய மத்தாம். அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த பழைய பில்டிங் ஒன்று உடச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அந்த இடத்துல தான் கதிரை போட்டு உட்கார்ந்து இருந்திருக்காரு. 4வது நம்பரை பாருங்கள், கதிரை போட்டு உட்கார்ற இடங்கள் அதுதான் போல் இருக்குது. அவங்க பக்கத்தில் வண்டி நிற்குது. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது சரி, அல்லது எழுந்திரிச்சு அந்த முன்னோக்கி வரும்போது சரிதான் அந்த இடத்துலேருந்து பலகை விழுந்திருக்குது. நம்மளுடைய வீட்டுக்கு பக்கத்திலே அல்லது நம்மளுடைய வீட்டு கொஞ்சம் தூரத்தில் சரி, அல்லது நாம் எங்கேயாவது யாரையாவது மீட் பண்ண போகிற இடத்துல சரி, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். நான் என்ன காரணத்துக்காக சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் நிறைய என்னுடைய பக்கத்து வீடெல்லாம் இப்போ கட்டி முடிஞ்சிருச்சு. அது கட்டுமான பணியில் இருக்கும்போது கூட இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டிரைவர்கள் முன்னாடி ஒரு காலம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்வோம், இந்த இடத்துல தான் அந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துல தான் நின்று பேசிக்கிட்டு இருப்போம். நான் நிறைய இடங்களில் கூட அதை நோட் பண்ணியிருக்கிறேன். பல ஏரியாக்களில் நான் போகும்போது, முன்னாடி சலூன் வேலை பார்க்கும்போது கூட நான் போகும்போது கூட பார்த்துருக்கேன். பல டிரைவர்கள் அந்த பழைய ஏதாவது கட்டிட இடிபாடுகள் மாதிரி இல்லை புதுசாக கட்டக்கூடிய பில்டிங்களுக்கு பக்கத்தில் தான் ஒன்று கூடுவாங்க. இதே மாதிரி சிச்சுவேஷன் இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது அப்படின்றதால தான் நான் தெரியப்படுத்துறது. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்கள் நடக்கும்போது அந்த இடங்களில் தயவு செய்து நிற்காதீங்க. ஏன்னா பெரிய பெரிய கட்டுமான பணிகள் நடக்கக்கூடிய இடங்களில் ஃபுல்லாக வேலி போட்டிருப்பாங்க, அந்த நெட் அடிச்சிருப்பாங்க, அதே மாதிரி சேஃப்டி லைன் போட்டிருப்பாங்க. மேலே ஒரு எல்லைக்கு ஏதாவது விழுந்தாலும் அந்த மேலே விழுகிற மாதிரி சேஃப்டியாக ஏதாவது ஒரு பிடிமானம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் சாதாரணமாக குவைத்தை பொறுத்த வரையில் இந்த வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்களில் வேணால் அந்த நெட்டு போடுவாங்க. அதுவும் எல்லா இடங்களையும் சாத்தியம் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த சகோதரர் உயிரிழந்து அவருடைய உடலும் நாட்டுக்கு போயிட்டு, இந்த சகோதரர் இவர் தான் அந்த இன்சிடெண்ட்டில் உயிரிழந்தவர். அவருடைய குமார் அப்படின்றது தான் அவருடைய பேர். இவர் தான் அந்த இடத்துல சரளமாக இருந்த சகோதரர். அந்த சந்தர்ப்பம் அந்த சம்பவம் நடந்த அந்த இன்சிடெண்ட் நடந்த உடனே
யாரோ அவருடைய உடம்பு இருக்கும்போதே அந்த இடத்துல உடல் இருக்கும்போதே ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அந்த ஃபோட்டோ தான் எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. ஒரு துணியால் மூடி வச்சுருக்குறாங்க. இரத்தம் படிந்த அந்த இடத்துல வந்து இரத்தம் படிந்தது இருக்குது. அவருடைய ஒரு செப்பல் வந்து ஓரமாக கிடக்குது, ஒரு செப்பல் வந்து அவருடைய காலிலே இருக்குது. அந்த இரங்கல்கள் அந்த சகோதரருக்கும். அவருடைய வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாலையும் வந்து நஷ்ட ஈடு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 20,000 தினாரு கிட்ட நஷ்ட ஈடு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் உயிரை வந்து திருப்பி எடுக்க முடியாது. அந்த உறவுகள் இழந்த ஒரு பக்கபலத்தை, அந்த உறவை அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் முடிந்த வரைக்கும் உங்களுடைய பாதுகாப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நிறைய பேர் இப்போ அந்த கடலோரம் போய் குளிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்கள்லேயே வேலை பார்க்கக்கூடியவங்க, கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க, என் வீடுகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க உட்பட அனைவரும் தங்களுடைய பாதுகாப்புகளில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி துடைக்கிறது, நிறைய வீடுகளில் நான் கண்ட ஒரு விடயம், கண்ணாடிகளை துடைக்கிறது. வீட்டுடைய அந்த ஜன்னல் படிக்கட்டை தாண்டி வந்து சிலர் வந்து ஜன்னலையும் தாண்டி அந்த ஜன்னலில் 2 காலையும், இப்போ இந்த ஜன்னலுடைய சிவர் எப்படி இருக்குன்னா ஒரு கால் இங்கிட்டும் ஒரு கால் அந்த பக்கம் போட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு ஜன்னலை எட்டி துடைப்பாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. ஏன்னா சில நேரம் சொல்ல முடியாது, சில நேரம் நம்மளுக்கு மயக்கம் வரலாம், தலைவலி வரலாம், ப்ரெஷர் வரலாம். நிறைய பேருக்கு வந்து சுகர் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க இருக்கிறீங்க. சில நேரங்களில் தான் அது வெளிப்படும். அது இந்த மாதிரியான சூழலாக இருந்துச்சுன்னா கடைசியில் எங்களுடைய உயிர்களையும் இழக்க வேண்டிய நேரிடும். அதனால் அன்பார்ந்த சொந்தங்களே, தயவு செய்து கவனம். முக்கியமாக இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவங்க இந்த விடயங்கள்லேருந்து தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி கட்டுமான பணிகள் பக்கத்தில் ஏதாவது பில்டிங் கட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த இடங்களில் வண்டிகளை நிறுத்துறதும் சரி, அதே மாதிரி நீங்கள் நிற்கிறதையும் சரி தவிர்த்துக்கோங்க. காற்று வேகமாக வீசக்கூடிய நேரங்களில் கூட இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலாம். இந்த சகோதரர் உயிரிழந்தது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து அவங்க பலகையை எடுத்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தொழிலாளருடைய கையால் தான் அந்த பலகை கீழே விழுந்திருக்குது. தொழிலாளருடைய கையால் அந்த பலகை விழுந்திருக்குது. அதே மாதிரி அவங்க சேஃப்டிக்கான நெட்டோ இல்லை எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளுமோ அந்த இடத்துல செயல்படுத்தலை அப்படின்றதால இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்குது. அதே மாதிரி அவருக்குரிய நஷ்டஈடும் கிடைச்சிருக்குது. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் போயிருந்தால் அந்த நஷ்டஈடு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தயவு செய்து ரொம்ப கவனம். வெளிநாடுகளில் இருக்கிறோம், நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம தான். இப்போ பாருங்கள், அவருக்கு விழுந்த இடத்துல உயிர் போகாமல் ஏதாவது கை கால் இழப்போ அல்லது உடம்பு செயலிழந்து போயிருந்தாலும் ஏதாவது ஒன்று ஆகியிருந்தால் மிகப்பெரிய ஒரு சுமையாக மாறியிருக்கும். கடைசியில் குடும்பத்துக்கும் அது மிகப்பெரிய ஒரு பாரமாக மாறியிருக்கும். அதனால் வெளிநாடு வாழ் சொந்தங்களே, சிந்தித்து செயல்படுங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாய். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10 மணி 10-15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.